வெல்கம் பேக் டு பத்மன் ஃபோட்டோகிராஃபி. இன்றைக்கி வ்ளாக் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம லைட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலான்னு வந்திருக்கோம் ஃப்ரெண்டோட ஸ்டுடியோவுக்கு. ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் ஷூட்டே பார்த்துருப்பீங்க, டீலோ ஸ்டுடியோஸ். அங்கே தான் வந்து ரெகுலராக ஷூட் பண்ணுறது. இப்போ அதை வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக புதுசாக மாற்றிட்டு இருக்கோம். அதுக்காக நிறைய லைட்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு எலியாட்ஸ் ரோடுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஒரு இண்டோர் ஸ்டுடியோ பிளான் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படுது, எவ்வளோ பிளானிங் போகுது, பிஹைண்ட் த சீன்ஸ் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அதை பில்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்குலாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே எலிஸ் ரோடு வந்திருக்கோம். இங்கே நிறைய ஷாப்பில் போய் பார்க்கணும், நிறைய ஷாப்பில் வந்து கேதர் பண்ணணும், நிறைய பொருள் வாங்கணுன்னு இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னென்ன லைட்ஸ் பில்ட் பண்ணுறோம், அது எப்படி பிளான் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் ஸ்டுடியோவில் பில்ட் பண்ணும்போதும் அசம்பிள் பண்ணும்போதுமே கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த மார்க் 2 இது இப்போ 11 போட்டேன். சரி, மற்றதெல்லாம் மட்டும் இங்கே ஏதாவது சின்ன பேக் இருக்குது அவங்ககிட்ட. நம்ம கிட்ட மோபியஸ் கேமரா பேக்கு, மோபியஸோ இல்லை வேறு பிராண்டோட சின்னதாக இருக்குது. 1600 1400 இருந்து இருக்குது. பேக் இருக்குது. போதில்ல அந்த பட்ஜெட் உங்களுக்கு? பேக் ஒரு 10 ஒரு மணி நேரம் ஆகிடும் போல. இங்கே போகிறது பரவாயில்லையா? சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க, அது பிரச்சனை இல்லை. சாப்பிட்டு வந்துடும். பில்லு கிளீன் பண்ணுங்க. எப்போ பார்த்தாலும் சோறுன்னு ப்ரோ. நைட்டு 11 மணி 12 மணிக்கு நின்றுட்டு இருப்போம் ப்ரோ ஒரு கடையில். சரி, போயிட்டு வந்துடலாமா? அதான் இது எல்லாமே வேணும். இப்போ எனக்கு என்னென்ன ப்ரைஸ்ன்னு போட்டிங்கன்னா பட்ஜெட் செட் ஆயிடுச்சுன்னா பின்னாடி தான் நிற்கிறேன். ப்ரோ 19,500 150 300 அது 300 எடுத்துலாமே. எது நம்ம இது வந்து டாப் எண்ட் ப்ரோ. அது போட்டால் அது ஒரு லைட்டே போதும், ஃபுல் இதுவாகிடும். அது போக வந்து ரிம்முக்கு சைடில் கிக்கர் லைட்டுக்கெல்லாம் ஒரு 60 மாதிரி 60 வாட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு லைட் போதுமா? அது போதும். அது கப்பில் போட்டு டேரெக்டாக அடிச்சாலும் நல்லா ஆட் ஆடி. எப்போ ஓப்பன் பண்ணுறீங்க ஸ்டுடியோ? எப்போ ஓப்பன் பண்ணுறீங்க? இந்த வாரம் இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஈவினிங்கே ரிப்பன் கட் பண்ணி உங்களெல்லாம் இன்வைட் பண்ணுறேன். நக்கல்யா அவனுக்கு. ஓகே, லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு திருப்பி நம்ம பர்ச்சேஸ்க்கு வந்துட்டோம். லிஸ்ட்டும் ரெடி பண்ணியாச்சு. லிஸ்ட்டில் எல்லாம் பொருளும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கோம். அண்ட் ஸ்டுடியோக்கு வந்து இவ்வளோ தேவைப்படும் அப்படின்றதே வந்து நம்ம அந்த ஸ்டுடியோவில் போய் எடுக்கும் போது ஃபீல் பண்ணியிருக்க மாட்டோம். லிஸ்ட்டாக எழுதும் போது தான் தெரியுது, இதிலே பாதி விட்டுட்டோம், இன்னும் நிறைய இருக்குது, வேறு என்னென்ன இருக்குன்ற மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து மேஜர் மாடிஃபையர் எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டோம். அது போக வந்து சின்ன சின்ன லைட்ஸ் அண்ட் மாடிஃபைஸ் எல்லாமே போட்டிருக்கோம். சில இது அவங்ககிட்டே ரெக்கமெண்டேஷன் கேட்டிருக்கோம். எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ எடுத்துகிட்டு வர என்னென்ன பர்பஸ் அப்படின்றதெல்லாம் வந்து மேபி ஸ்டுடியோவில் செட் பண்ணும்போது கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து இங்கே பர்ச்சேஸ் இது மட்டும் என்னென்னு பார்த்துட்டு கிளம்பலாம். யூ ரிஃப்ளெக்டரு ஓகே, அது வந்துருச்சு. குவிக் ரிலீஸ் வந்துருச்சு. இந்த ஜீனி 105 பதில் தான் நீங்கள் சொல்லிடலாம். ஜீனியில் இப்போ 95 இருக்கா? ஆக்சுவலி வந்து மேஜர் மாடிஃபைஸாக ஒரு 4-5 வேணும் ப்ரோ. பெருசு இருந்தாலும் ஓகே தான். நம்ம ஜீனி போட்டால் அது பியூட்டி டிஷ்ஷாகவும் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. பட் அதுலேயுமே அதே செட்டப் தான். அது வேறு பிராண்டில் இருக்குது. ஸோ அதில் போனால் நம்மளுக்கு 2K எக்ஸ்ட்ராகிறத தாண்டி அது பெரிய சைஸாகவும் இருக்கும். லைக் மேஜர் மாடிஃபையராக உங்களுக்கு 120லேயே வந்து இந்த குவிக் ரிலீஸ் ஒன்று வந்துடும். அதிலே 120ல் அந்த மாடிஃபையர் ஒன்று வந்துடும். சின்ன பாக்ஸ் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இதில் எஸ்கேல 4 வந்துடும். ஸ்ட்ரிப் பாக்ஸ் 2 போட்டுட்டோம் இது வரைக்கும். அப்புறம் யூரி எஃபெக்டரும் வாங்கிட்டோம், ரிவர்ஸ் அம்பர்லாம் வாங்கிட்டோம். மாடிஃபையரே ஒரு 8 கிட்ட இருக்குது இப்போது. ஓகேவா? அது போக வந்து ஆப்டிகல்ஸ் நோட் ஒன்று வாங்கியிருக்கோம். ஒரு கப் 2 போட்டோன்னா 10 மாடிஃபையர் கிட்ட ஸ்பாட்டில் வந்துடும். சரி ப்ரோ, இது எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போது இதுவே போட்டுருங்க. நீங்கள் கோடாக்ஸ் 120 போட்டுருங்க. அந்த இதுவே போட்டுருங்க. அது பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ அது போட்டுருங்க. வணக்கம், இது சென்னை எலிஸ் ரோடு. உங்கள் முன்னிலையில் காட்சியளிக்கிறது AI நியூஸ் தமிழ். ஸ்டுடியோ முழுவதும் இன்னும் தயாராகவில்லை என்பதுதான் உண்மை நிலை. பணிகள் ஓயாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போகலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் அது லாங் கமர்ஷியல் பிரேக் மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் அன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் இருக்குமா? 1 வீக் ஆகிடுச்சா? 1 வீக் ஆகிடுச்சு. ஏன்னா இன்டீரியர் ஒர்க் முடியல, நடுவில் வந்தோம். அப்படி இருந்துமே ஒரு ரைட் ஓப்பன் பண்ணிலாம் செக் பண்ணோம். பட் என்னென்னா அந்த டஸ்ட்டு பயங்கரமாக படுற மாதிரி ஆகிடுச்சு. சரி, மாடிஃபைஸ்லாம் ஸ்பாயில் பண்ண வேணான்ட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணியே வச்சாச்சு. நம்ம அன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ் ஃபுல்லாகவே இது தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதெல்லாம் பிளான் பண்ணுவோம். ப்ரீவியஸ் செட்டப்பில் இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுப்போன்ட்டு அதெல்லாம் பிளான் பண்ணி வாங்கியிருக்கோம். இந்த செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம இந்த செட்டப்பில் வந்து ஃபுல் செட்டப் பண்ணுறதை வந்து பார்ப்போம். என்னென்ன இருக்குது, எதுக்காக இதை வாங்கணும், இதை சூஸ் பண்ணோன்ட்டு. ஸோ சப்போஸ் நீங்கள் வரீங்க இங்கே அப்படின்னாலும் உங்களுக்குமே இந்த மாடிஃபைஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஒன்றுனா நம்ம மாட்ட போயிடலாம். லைக் லோகேஷ் ப்ரோட ப்ரீவியஸ் ஸ்டுடியோ செட்டப்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது லாஸ்ட் இதில் வந்து எங்ககிட்ட ஸ்ட்ரோப் லைட்ஸ் மட்டும்தான் இருந்தது. கண்டினியூஸ் வந்து நாங்கள் இனிமேல் கொஞ்சம் பெட்டராக பில்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டினியூஸ்மே இந்த வாட்டி கொஞ்சம் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருக்கோம். பட் ஈவன் ஸ்டில் என்னாச்சு ஆனந்தா அவன் தனியாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கான்.
பட் ஈவன் ஸ்டில் எல்லா ஸ்டுடியோக்குமே மேஜராக தேவைப்பட போகிறது ஸ்ட்ரோப்ஸ் தான். ஏன்னா ஃபோட்டோ ஷூட் தான் நம்ம மேஜராக எல்லாருமே ரெண்டல் வரவங்கலாம் ஃபோட்டோ ஷூட் தான் மெயினாக வருவாங்க. இப்போ வீடியோ ப்ரொடக்ஷன் வந்து இப்போ ரீசெண்டான டெவலப்மெண்ட் தானே. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோப் மெயினாக வேணுன்றதுக்காக மாடிஃபைஸ் ஃபுல்லாக ஈஸியாக மாட்டலாம். ஏன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா மாடிஃபைரும் பவுன்ஸ் மவுண்ட்டாக இருக்குது அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து ஸ்ட்ரோப் லைட்ஸுமே கோடக்ஸில் போயிருக்கோம். கோடக்ஸில் 2 செட் ஆஃப் SK400 வாங்கியிருக்கோம். ஈவன் வி ஹேவ் த பழைய எலின் க்ரோம்ஸுமே கையில் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் AD 200 400லாம் இன்றைக்கி நிறைய பேர் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு கொண்டு வரது யூஸ் பண்ணுறது அதெல்லாம் நாங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லை. வர எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஐட்டமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் அவர் சொல்கிறது. நானும் நிறைய இங்கே ரெகுலராக பண்ணியிருக்கேன். அப்பப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா அவங்க செட்டப் ப்ளஸ் என்னோட செட்டப்னு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். கொஞ்சம் க்ரியேட்டிவாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா. சரி நம்ம இப்போ ஒன்று அன்பாக்ஸ் பண்ணி செட் பண்ணிவிடுவோம். செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. என்ன மேட்டர்னா கொஞ்சம் ஓகே கம்மிங் வீக்லேருந்து இது கூட எல்லாத்தையும் நம்ம ப்ளே பண்ணலாம், டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்றது. ஸோ ஃபுல்லாக செட் பண்ண சொல்கிறேன். இந்த மாடிஃபைஸ் எதுக்கு நம்ம சூஸ் பண்ணோம், என்னால் பர்ச்சேஸ் பண்ணோன்ட்டு. ஸோ வீடியோ 2 வர பாருங்கள். நாங்கள் ஏன் ரெண்டல் ஸ்டுடியோ ரெடி பண்ணுறதை பார்க்கணுன்னு கேட்காதீங்க. சப்போஸ் நீங்களே வந்து ஒரு ரெண்டல் ஸ்டுடியோ போகிறீங்கன்னா இந்த மாடிஃபைஸ் இந்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு கொடுங்க, இதை வச்சு நாங்கள் இந்த இதை தவிர எக்யூப்மெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு தேவைப்படும். எக்யூப்மெண்ட்ஸ் என்னெல்லாம் வச்சு என்ன மாதிரியெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாங்கிறதுக்கும் உங்களுக்கு தேவைப்படும். ஸ்டுடியோக்குன்னு மட்டும் இல்லை. எக்ஸாக்ட்லி. உங்களோட பர்சனல் யூஸுக்குமே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஆனந்த் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இல்லை பர்ச்சேஸ் அப்போ ஆனந்த் வந்து பர்ச்சேசிங்கில் என்னை பார்த்துருப்பீங்க. ஸோ இவனும் பார்ட் ஆஃப் த டீம் தான். ஸோ இன்னைக்கு வந்து செட்டப் பண்ணோம், ஹெல்ப் வேணுன்றதுக்காக எல்லாருமே உள்ளே கூப்பிட்டு வந்திருக்கோம். அப்புறம் பின்னாடி கேமரா திருப்பினீங்கன்னா ஓனர் இருப்பார். அவர் தான் ஓனர் மாதிரியே இருக்க மாட்டார், ஆனால் அவர் தான் ஓனர். நம்பி தான் ஆகணும். நம்மளால ஷோ தருவேன்னாங்க, நாங்கள் நம்பிட்டோம். ஸோ அதுதான். அதனால் வந்து இப்போ ஒரு லைட்டை அன்பாக்ஸ் பண்ணி செட் பண்ணுவோம். லைட்டை விட கொஞ்சம் மாடிஃபைஸ் தான் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி ரொம்ப லைக் யோசிச்சு இது வேணும்ன்ட்டு ஸ்பெசிஃபிக்காக கேட்டெல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ அதையும் நான் காட்டுறேன், நான் சொல்கிறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸ்ட்ரோப் லெட்ஸ் SK400 2 செட் எடுத்துருக்கோம். மொத்தம் 4 ஃபோட்டோவில் லைட் இருக்குது, 4 வீடியோ லைட் இருக்குது. கரெக்டா? இல்லைடா 3 இல்லை 3 கன்ஃபார்மு. கண்டினியூஸ் வந்து இப்போதைக்கு மேஜர் லைட்டாக ஒரு 3 பிளான் பண்ணியிருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்ட்ரோப்ஸ் வந்து இப்போ இனிஷியல் பர்ச்சேஸ் 4 வந்திருக்கு. பட் இதோட வந்து எதுவுமே வந்து இது போதும் அப்படின்னு சொல்லவே முடியாது நம்ம செக்டார் பொறுத்த வரைக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஃபர்தராக யூஸ் ஆக தேவைப்பட நம்மளுக்கு ரெண்டல் வரவங்களோட ரிக்குவயர்மெண்ட் பொறுத்துமே இது எல்லாமே ஃபர்தராக பில்ட் பண்ணுவோம், என்ஹான்ஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக பிளான் இருக்குது. ஒரு இனிஷியல் செட்டப், ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னும் போது இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களுமே நெக்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, இல்லை இந்த மாதிரி வேணும்னா நாங்கள் ரெண்டலும் அரேஞ்ச் பண்ணி வந்துடலாம். இல்லைனா வந்து அதுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கவும் யோசிக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். இப்போ இந்த டெலோக்கும் டெலோ 2.0க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஃபீட்பேக் எல்லாம் கேட்டு அண்ணன் அப்கிரேட் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு அவர் இன்னும் அப்கிரேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கும் யூஸாக இருக்கும், உங்களுக்கும் யூஸாக இருக்கும். இன்னொரு மெயினான விஷயம்னா ஆஸ் அ கம்யூனிட்டியாக வந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போ சென்னையில் இருக்க எல்லாருமே வந்து வெரி டிஃப்ரெண்ட் ரெண்டல் ஸ்பேசஸ்க்கு போவோம். எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணியிருப்போம் இந்த இடத்துல இது இல்லை, இந்த இடத்துல இது இல்லைன்ட்டு. இது என்னன்னா இப்போ இதுலேயே நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு வந்து இந்த இடத்துல போயிருந்தா இது இல்லை அப்படின்ட்டு. பட் அந்த இடத்த ப்ளேம் பண்ணோன்ட்டு இல்லை. பட் ஈவன் ஸ்டில் எல்லாருக்குமே ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குல்ல, பட்ஜெட், அதனால அது இருக்கும். ஸோ நம்ம பெட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபர்தராக வந்து க்ரோ ஆக நீங்கள் கம்யூனிட்டியாக டிஸ்கஸ் பண்ணி இது இருந்தால் பெட்டர் அப்படின்னும் போது இந்த கமெண்ட்லேயே நீங்கள் கீழே பண்ணியிருந்தீங்கன்னா கூட வேறு ஏதாவது ஸ்டுடியோ ஓனர்ஸ் பார்த்தாங்களோ இல்லை இப்போ நான் இப்போ ஒரு டீலோவே அவர் கீழே சொன்னாலும் அது வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆப்வியஸ்லி நம்ம ரெண்டலுக்கு பே பண்ண போகிறோம், யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். அது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுக்கு பர்ஃபெக்டான அவுட்புட் வேணும். அதுக்கு நம்ம அவ்வளோ செலவு பண்ணுறோம், அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இங்கே வரோம் அப்படின்னும் போது ஏதாவது இருக்குது இது கண்டிப்பாக இருக்கணும். நான் நிறைய ஸ்டுடியோவில் பார்த்தேன், இது இல்லை அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஸ்டுடியோவில் போனாலும் நீங்கள் கேளுங்க, அவங்களும் வந்து ஃபர்தராக ஃபியூச்சர்ஸில் வந்து அதை பில்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேஜராக இந்த வீடியோவே அதுக்கு தான். பர்சனலாக நீங்கள் பில்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஃபியூச்சரில் வந்து நீங்கள் ஸ்டுடியோஸ்க்கு போய் ரெண்டல் எடுக்கும் போது இது வேணும்னு கேட்டாலும் சரி, உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் என்னென்ன செட்டப்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்குன்றதுக்காக. எங்கள் டீலோ 2.0 ஃபஸ்ட்டு லைட் அன்பாக்சிங் இது தான். ஃபஸ்ட்டு SK400. ப்ரீவியஸாக என்ன ப்ரோ எலின் குரோம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோமா, ஈவன் ஸ்டில் அந்த எலின் குரோம் செட்டப்ஸுமே இருக்குது. அதான் ஃபஸ்ட்டே சொன்னல, கொஞ்சம் மாடிஃபைஸ்லாம் வந்து எல்லாமே ஓவராலாக வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். என்ன மாற்றி யூஸ் பண்ணாலும் அந்த மவுண்ட் வந்து ஈஸியாக கிடைக்குன்றதுக்காக நாங்கள் கோடக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். எலின் குரோமே இருக்குது, எதுவுமே மாற்றி போட்டுக்கலாம். பட் ஸ்டில் எங்களோட ஃபஸ்ட்டு லைட் செட்டப் அன்பாக்சிங் வந்து SK400 வெர்ஷன் 2. என்ன ப்ரோ வரல, ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்கிட்டுமே இருக்கும். அப்படியே ஆமாம், எல்லோரும் கிளாப்ஸ் தட்டிக்கோங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ ஜானு, உனக்கு பிறந்த நாள்.
இப்போ வந்து இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லைட்டோ அப்படின்ட்டுலாம் எதுவும் இல்லை, எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸுமே வச்சுருப்பாங்க. பட் பேசிக் இது தான். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லைட் செட்டப் இருக்கணும். ஸ்ட்ரோபு கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஸ்டூடியோஸில் லைக் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருக்கணும் போது நம்ம வந்து பேட்டரி செட்டப்ஸில் வந்து ஒர்க் பண்ண முடியாது ரொம்ப நேரமாக. ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி செட்டப்ஸ் இருந்தால் பெட்டர். ஒயர்ட் செட்டப்ஸ் இருந்தால் அதில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு கோடாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமும் ஒரு 2-3 லைட் வந்து இருக்குது. இன்னொரு பாக்ஸ் இருக்குல்ல கோடாக்ஸு? ஆமாண்ணா, இன்னொன்று இருக்குது. SK400 வந்து ஆப்வியஸ்லி எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க, எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். ஃபோட்டோகிராஃபி செக்டார்னாலே அது கண்டிப்பாக வந்து எல்லாருமே SK400 யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் இதை அன்பாக்ஸ் பண்ணி இதில் இருக்கிற கண்டென்ட் என்னென்ன காட்டணுன்ட்டு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம வீடியோ ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணிவிடுவோம். இந்த ஃபியூஸ் தான் இருக்கும், பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பின்னாடி வந்து ஃபியூஸ் எதாவது மாற்றணுன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிகர் சிங்க்கு, ஒயர்ஸு, ரொம்ப டிப்பிக்கல் நார்மல் அன்பாக்சிங் தான், அதில் ஒன்றும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி எங்கள் லைட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு காட்டணுன்றதுக்காக ஒரு வீடியோ. ஓகே, நம்ம இன்னொரு SK400 எடுத்து மாட்டி வச்சுருவோம், அசம்பிள் பண்ணுவோம். அப்புறம் நம்ம மெயினான விஷயம் மாடிஃபைஸ்க்கெலாம் போவோம். வெட்டிங் ஃபீல்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து SK400 ஆகும்போது ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் அவங்க பேக்லேயே கொடுக்குறது தான். தனியாக வாங்கினா இதுக்கு ஒரு பட்ஜெட் போடணும், இது வாங்கணும் அப்படின்றத தாண்டி இவங்க பேக்லேயே இதை கொடுத்துட்றாங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே வந்து வாங்கும் போதே இதை வாங்கிட்டு A to Z இதில் அடிக்கிடுவோம். இந்த மாடிஃபைஸ் நாங்கள் வெட்டிங் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ இண்டோர் ஸ்டுடியோன்றனால இவ்வளோ சாஃப்ட் பாக்ஸ் தேவைப்படுது. ஸோ என்ன பண்ணுவோம்னா இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இதிலே ஜங்ஷன் பாக்ஸு என்னென்ன தேவை, AD400 AD200 எல்லாத்தையும் இதில் அடிக்க மொத்தமாக எடுத்துகிட்டு வருவோம் சிங்கிள் பேக்காக. ஸோ இந்த பாக்ஸ், இந்த லைட் வாங்கினா எங்களுக்கு ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு ஒரு பெரிய ப்ளஸ். இது A to Z இதில் பற்றிடும் அப்படின்றதுக்காக. ஸ்டுடியோ பர்பஸ்க்கு அது கிடையாது, பட் ஈவன் ஸ்டில் நாங்கள் வாங்கியிருக்கோம். எனக்கு வந்து இண்டோர் ஸ்டுடியோக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா அவங்க கொடுக்குற இந்த சாஃப்ட் பாக்ஸ் தான். செம பெருசாக இருக்கும். இது வந்து ஈஸியாக வந்து நீங்கள் மேஜர் மாடிஃபையராகவே யூஸ் பண்ணலாம். ஈவன் தோ இதில் லைட்டோட கண்ட்ரோல் கொஞ்சம் லிமிட்டட் தான் அப்படின்னா, அப்படின்னாலும் கொஞ்சம் மாடிஃபையரோட சைஸ் நல்லா இருக்கும்போது லைட்டோட அவுட்புட் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இந்த மாடிஃபையர் பாக்ஸ் வந்து அவங்களே 4 கொடுத்துட்றாங்க, பேசிக் சாஃப்ட் பாக்ஸு. இதுவுமே வந்து இண்டோரில் அசம்பிள் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். SK400 பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் செட்டப். இந்த சாஃப்ட் பாக்ஸு, 4 லைட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் கோடெக்ஸ் ட்ரிகர் வாங்கிட்டு வேணுன்ற செட்டப்ஸ் வந்து பேர் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வீடியோ லைட்ஸ், கண்டினியூஸ் லைட்ஸ். சரி, பேசிக்காக வந்து ஸ்ட்ரோ பார்த்தோம். 4 ஸ்ட்ரோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்ட்டு. கீ, ஃபில்லு, ரிம்மு எல்லாத்தையுமே ஒரு மேண்டட்டரியாக ஒரு 4 போதும்ட்டு. அப்பார்ட் ஃப்ரம் தட் வர ஃபோட்டோகிராஃபர்ஸ்கிட்டையும் ஃப்ளாஷஸோ 200 400 எது இருந்தாலுமே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. அண்ட் பழைய எலியன் குரோம் செட்டுமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி லைட்ஸ்ன்னு பார்க்கும்போது இப்போ ஸ்ட்ரோப் லைட்ஸ் வந்து பழைய செட்டப்போட சேர்த்தா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 8 லைட்ஸ் வந்துருச்சு. பட் ஈவன் ஸ்டில் ப்ரீவியஸாக டீலோவில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணது என்ன அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் வெறும் ஃபோட்டோகிராஃபிக்கு மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணோம். இன்பிட்வீனில் ரீல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அதனால் வீடியோ கண்டென்ட்டும் நான் ரெகுலராக வரவங்க எல்லாருமே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும் போது வீடியோ கண்டென்ட்டுக்கு லைட்ஸ் இல்லை, லிமிட்டடாக இருக்குது அப்படின்ட்டு. அதனால் வந்து இந்த வாட்டி டீலோ 2.0 வந்து லைட்ஸ் வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு கோடெக்ஸ் லைட் மவுண்ட்ஸ் எடுத்தோம். பேசிக் கூட வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கிறோம். 300 watts RGB எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு வாங்கணுமா அப்படின்னு நிறைய வாட்டி யோசித்து, இல்லை ப்ரோ இது எடுத்தே தீரணும். நம்ம லைக் பர்சனலாகவும் வந்து இங்கே நாங்கள் பண்ணுற ஷூட்ஸுக்கும் காமர்ஸ் எல்லா ஒர்க்குக்குமே இது யூட்டிலைஸ் ஆக போகுது. ஸோ அதனால் பெட்டர் எடுத்துருவோம் அப்படின்னு பிளான் பண்ணி லைட் மவுண்ட்ஸில் வந்து இப்போ 150R 300Rமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோம். 300Rமே இருக்குது. ஸோ லைட் மவுண்ட்ஸ் 150R அண்ட் இது வந்து சப்லைட்டு, மெயின் லைட்டாக வந்து 300R பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ரெண்டுமே RGBயில் எடுத்திருக்கோம். ஓகே, 2 கண்டினியூஸ் லைட். ஆக்சுவலி இப்போ வர லைட்டோட மாடல்லாம் வந்து செம்ம யூனிக்காக இருக்குது, செம்மையாக பண்ணியிருக்காங்க, ஃபியூச்சரிஸ்டிக்காக. எனிவே லைக் நாங்கள் வந்து கொஞ்சம் ஹைடெக்கான வீடியோ லைட் வந்து கண்டினியூஸ் லைட் செட்டப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து ஃபோட்டோஷூட் கூட நீங்கள் ரீல் எடுக்கணும், இல்லை வீடியோ பைட்ஸே எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதை வச்சு நீங்கள் ஒரு ஆட் ஷூட் பண்ணுறதுக்கு உண்டான, இன்ஸ்டாகிராம் ஆட் ஷூட் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்பேஸும் இங்கே இருக்குது, தேவையான லைட்ஸும் இங்கே இருக்குது. எஸ், நடுவில் அந்த விளம்பரத்தை சொல்லிவிட்டேன். ப்ரொமோ இதெல்லாம் பேசிட்டு கடைசியில் ப்ரொமோ பண்ணலான்னு பார்த்தா எதுக்கு கடைசி நடுவில் சொல்லிக்கலாம் அப்படின்னு இருக்கு. எனிவே அதான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் வீடியோ லைட்ஸுமே இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருக்கோம்.
இனிமேல் நீங்கள் என்ன ப்ராடக்ட் ஷூட்டாக இருக்கட்டும், கமர்ஷியல் ஷூட்டாக இருக்கட்டும், Green mat shoot ஆ ரீல் இருக்கட்டும். ஷூட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே வந்து எங்ககிட்ட லைட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஃப்ளோர் ஹையர் பண்ணிக்கிட்டு லைட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கண்டினியூஸ் லைட்டில் வந்து பெரிய செட்டப்ஸ் வந்து நிறைய ரெண்டல் ஸ்டூடியோஸ் வந்து ஒரு ரேரிட்டியாக இருக்கும். பெரும்பாலும் SL100 இல்லை SL60 மாதிரி வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து இனிஷியல் செட்டப்பில் அவ்வளோதான் தேவைப்பட்டுட்டு இருந்து. பட் இன்னைக்கு வீடியோ ப்ரொடக்ஷன் ரொம்ப இவால்வ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. அதனால் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணும்போது பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுறோன்ட்டு LA300 150 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சும்மா ஆன்லைனில் இதோட ரேட்டு போட்டு பார்த்தாலே வந்து தெரியும் அந்தளவுக்கு ஒரு பெரிய செட்டப்பாக பிளான் பண்ணியிருக்கு. லைக் இன்னொரு மேஜரான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து டீலோ 2.0 வந்து பாட்காஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். லைக் பாட்காஸ்ட்டுக்குனே வந்து ஒரு ஃப்ளோர் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி. அதனால கண்டினியூஸ் லைட் நிறைய தேவைப்பட்டுக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக கண்டினியூஸ் லைட் வேணும் அப்படின்றதுக்காக லைட் மான்ஸ் 300R அண்ட் லைட் மான்ஸ் 150R ரெண்டும் கோடக்ஸ்லேருந்து வந்திருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் இது போக LED அண்ட் இன்னொரு ஒரு சின்ன காப் லைட் எடுத்தோம். லைக் திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அன் எக்ஸ்பெரிமெண்டல் லைட்னு கூட சொல்லலாம். இது பாருங்கள், அப்ரமேட்டில் வந்து 500 வாட்ஸில் இருக்குது. இதிலேருந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த அமௌண்ட் தான் இதோட பட்ஜெட்டு. லைக் நம்மளுக்கு வந்து கண்டினியூஸ் லைட்டாகவே இருந்தாலுமே மல்டிபிள் லைட் செட்டப் கண்டிப்பாக தேவைப்படும். மெயின் லைட்டு, கீ லைட்டு, ஃபில் லைட்டு, அப்புறம் வந்து ரிம்மு, அந்த மாதிரி இதுக்காக வந்து இந்த ஆப்ரமேட்டில் வந்து இதுவும் எடுத்துருக்கோம். ப்ரைஸ் மட்டும் இல்லை, இதோட சைஸும் பார்த்தீங்கன்னா இதில் 1/3 தான். இது கம்பேர் பண்ணும்போது ஈஸி டு கேரின்னு சொல்லுவாங்க. இதை ரொம்ப வந்து காம்பேக்டாக இருக்குது. பட் இது வந்து நம்ம இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. யூஸ் பண்ணி பார்த்து இதோட பர்ஃபார்மன்ஸஸ் தெரியும். நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. இது வந்து கைண்ட் ஆஃப் நோவல் திங். எங்களுக்கு புதுசாக வாங்கியிருக்கோம், ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்களுமே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃப்ளோரில் ஷூட் பண்ணும்போது இருக்குது 550 வாட்ஸ் வரைக்கும் பவர் இருக்கிற லைட் வேணும், நான் வந்து தனியாக ரீல் எடுக்கணும்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்ட்ரோப் செட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு கடைசியில் ரீல் எடுக்கும் போது செட்டப்ஸ் கேட்டாலும் அதுக்கான பர்சன்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண. கண்டிப்பாக அவங்க வந்து கம்ப்ளீட் வீடியோ செட்டப்ஸ் மாற்றி தருவாங்க. அப்போ நீங்கள் வீடியோ ஷூட்டுமே பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோக்கு வந்து இப்போ இனிஷியலாக வந்து இந்த 3 லைட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து தேவைக்கேற்ப பில் பண்ணவும் ஐடியா இருக்குது. ஒரு இனிஷியல் செட்டப்பாக வந்து இந்த 3 இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் மாடிஃபைஸ் வாங்கியிருக்கோம் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மாடிஃபைஸ்க்குள்ளே போவோம். இப்போ லைட்ஸ் இதுதான் எங்ககிட்ட வந்து SK400, அப்புறம் கம்ப்ளீட் கோடாக்ஸில் போகவே 300, 150R அண்ட் இது மட்டும் குரூப்பில் டூப் பண்ணுற மாதிரி ஆப்ரமேட்டில் ஒரு 550 வாட்ஸ். பட் கலர் ஸ்கீம் மெயின்டைன் பண்ணுன்ற மாதிரி கண்டினியூஸ் எல்லாம் ஒயிட்டு, ஸ்ட்ரோபு ஃபுல்லாக பிளாக் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கலர் ஸ்கீம் மெயின்டைன் பண்ணாமல் எதாச்சும் அமைஞ்சது தான். வீடியோவில் சும்மா பெருமைக்கு இன்சர்ட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி பிளான் பண்ணி வாங்கியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வரும்போது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். அண்ட் இதை மாட்டிடுவோம். மாடிஃபைஸ் தான் வந்து லைக் இதெல்லாம் வேணும், இந்த மாடிஃபைஸ்லாம் வேணும்னு என்னோட பர்சனல் ஆசையெல்லாம் அவர்கிட்ட திணிச்சு மாடிஃபைஸ் வாங்க வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த மாடிஃபைஸ் செக்ஷனுக்குள்ளே போவோம். ஓகே, ஆக்சுவலி என் ஒய்ஃப் வந்து ஒருத்தங்க ரீலில் பார்த்துட்டு அந்த ரீலில் BTSல வந்து கோடக்ஸ் லைட் மான்ஸ் 300R போட்டிருந்தாங்க. அந்த அவுட்புட் செம்மையாக இருக்கேன், எனக்கு அந்த லைட் வேணும் வாங்க சொல்லும் போது இதையுமே லிஸ்ட்டில் போட்டு வாங்க சொல்லு அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தா. தேங்க்ஃபுல்லி வந்து ஓகே, அது ஒரு ஒர்த்தான இன்வெஸ்ட்மெண்ட் தான் அப்படின்னும் போது அவருமே வாங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்களுமே எங்கள் வீடியோ ஷூட் பண்ணும்போது அந்த லைட்ஸ்லாம் யூட்டிலைஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது. எக்யூப்மெண்ட்டுமே வந்து கொஞ்சம் ப்ராப்பராக பில்ட் பண்ணுவோம், வெல் பில்ட் பண்ணுவோம் போது நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் செட்டப்பில் வந்து வெறும் நாங்கள் நார்மல் ஸ்டாண்ட்ஸ் லைட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ப்ராப்பரான ரிஃப்ளெக்டர்ஸ், கட்டர்ஸ், ஃப்ளாக்ஸ் அதெல்லாம் இருக்காது. நான் மாடிஃபைஸ் பார்க்கலான்னு சொன்னேன், பட் அதுக்கு முன்னாடி இதை அன்பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அதனால் இங்கே வந்துட்டோம். இந்த வாட்டி வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நாங்கள் வந்து அதுவுமே பர்ஃபெக்டாக பில்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்டாண்ட்ஸு, பூம் ஆர்ம்ஸு, ஃப்ளாக்ஸு, கட்டர்ஸு இதெல்லாமே வந்து பிளான் பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ அந்த செக்மெண்ட்டுமே பார்த்துடலாம். எண்டில் வந்து ஃபைனலாக என்டையர் செட்டப் பண்ணி வைக்கிற மாதிரி, ஏன்னா கம்மிங் வீக்கெண்ட் வந்து ஓப்பனிங். ஸோ அதனால் ஃபைனல் செட்டப் பண்ணி வைக்கிற மாதிரி. ஸோ எல்லாமே மாடிஃபைஸ் எல்லாத்துலேயுமே ஏற்றிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த இடமே கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடும்னு நினைக்கிறேன். லைக் நெக்ஸ்ட் ஷூட்டுக்கு வந்து எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணலாம், எதை யூஸ் பண்ணலான்றது இப்போயே கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் திங்ஸ் வந்து கொஞ்சம் புதுசாகவும் டிஃப்ரெண்ட்டாக வாங்கியிருக்கோம். அது லைக் எங்களுக்கு இது புதுசு, எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். சில ஸ்டுடியோஸில் இருக்குது, சில ஸ்டுடியோஸில் இல்லை. பட் இது வாங்கியிருக்கோம். இனிமேல் நீங்கள் எங்கே வந்தாலுமே இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். ஓகே, நான் ஃபஸ்ட்டு மாடிஃபைஸ் மட்டும் இல்லை, சினிமா சீரீஸ்க்கான ஸ்டாண்டுமே வாங்கியிருக்கோன்னு சொன்னேன்ல. அதனால் இந்த சினிமாக்கெலாம் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்கள்ல, அவங்கக்கிட்ட இந்த ஆர்டர் பண்ணி இது ஸ்பெஷலைஸ்டாக வாங்கினோம். என்னென்னா ஸ்பெஷலைஸ்டுன்றதை தாண்டி எங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கஸ்டமைஸ்டாக தேவைப்பட்டது. ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஸ்டாண்ட் வித் பூம் ஆர்மோட வாங்கியிருக்கோம். இது டர்ட்டில் லெக்லாம் போட்டு ப்ராப்பராக செட் பண்ணிவிட்டு
லைட் இதில் மாட்டி பார்க்கணும் அப்படின்றதுக்கு பயங்கர ஆசை. அது வாங்கின நாள்லேருந்து இது வந்துடுச்சான்னு ஒரு 100 வாட்டி அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருப்பேன். ஸோ ஆர்டர் கொடுத்து அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்தால் ஸ்டுடியோவில் இறக்கினாங்க ஒரு 10 நாள் கழிச்சு. ஸோ இன்றைக்கி செட் பண்ணிவிட்டு இதுலேயுமே லைட்டை போட்டுட்டு இன்றைக்கி எதுவுமே நம்ம வந்து ஷூட் எடுக்க போகிறதில்ல. பட் ஈவன் ஸ்டில் கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்குது எதை என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன்னு பார்க்க. அண்ட் நீங்கள் வந்து பூமாம் யூஸ் பண்ணுறீங்க, சி ஸ்டாண்ட் போடுறீங்க அப்படின்னா டர்ட்டில் லெக்கோட பெரிய லெக் இருக்குல்ல, இந்த சைடு தான் பூமாம் வரணும் எப்போவுமே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஈவன் ஸ்டில் இங்கே வந்து இருக்கிற பர்சன்ஸ் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா பூமாம் வந்து எப்போவுமே வந்து லைட்ஸ் வந்து டர்ட்டில் லெக்கோட பெரிய லெக் சைடு தான் இருக்கணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக செட் பண்ணி வைக்கணும். அண்ட் யூஸ் பண்ண பழகிடும், எல்லாமே கொஞ்சம் ஈஸி தான். கமர்ஷியலி வந்து 3.5 ஃபீட் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து 7 ஃபீட் வேணும் அப்படின்றதுக்காக வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இ-காமர்ஸ், கமர்ஷியல்ஸ் அந்த மாதிரி எதுக்காக இருந்தாலும் பர்பஸ் வந்து இருக்கணும், எல்லாத்துக்கும் மல்டி பர்பஸாக இருக்கணும்ட்டு 7 ஃபீட் வரைக்கும் இந்த பூமாம் பிளான் பண்ணி வாங்கியிருக்கோம். லைக் அந்த ஹெண்டில் வச்சுட்டு சென்டரில் இருக்க சப்ஜெக்ட்டுக்கு வந்து அப்படியே லைட் ப்ரொவைட் பண்ணிடலாம். இன்னும் கவுண்டர் வெயிட்லாம் போடல, ஸோ சும்மா காட்டணுன்றதுக்காக ஓப்பன் பண்ணேன். நம்ம யூஸ் பண்ணும்போது ப்ராப்பராக கவுண்டர் வெயிட்லாம் போட்டு யூஸ் பண்ணுவோம். ஃப்யூச்சரில் இங்கே எப்படியோ நிறைய ஷூட்ஸ் பிளான் பண்ணுவோம். அப்போ வந்து இது எல்லாமே செட் பண்ணி லைட்ஸை போட்டு யூஸ் பண்ணுற இதுவும் இருக்கும், நம்மக்கிட்ட வீடியோவும் எடுப்போம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டிப்பிக்கலான ஸ்டுடியோ செட்டப்ஸில் வந்து இதெல்லாம் பார்க்குறது ரேரு. சில இடத்துல இருக்குது, பட் மோஸ்ட்லி ரேர் தான். நாங்கள் வந்து ஈவன் ஸ்டில் கொஞ்சம் வந்து எல்லாம் ஹைலி எக்யூப்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக வந்து என்ன ஷூட் வேணுனாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக சி ஸ்டாண்ட் வித் பூமாமு, அதுக்கு சாண்ட் பேக்கு, அப்புறம் வந்து சி ஸ்டாண்ட்ஸு, கிரிப்பட் வித் ராடு. இதில் வந்து நம்ம வந்து சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸு அதெல்லாம் மாட்டி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ராட் மட்டும் ரோல் மாட்டிக்கலாம். இதில் டிஃப்யூசர்ஸு, அப்புறம் வந்து சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ்க்கு சில இடத்துல இந்த சாண்ட்லியர் அந்த மாதிரி ஹேங்கிங் எலிமெண்ட்லாம் அதெல்லாம் போட்டிங்கன்னா வந்து இதுவே யூஸ் பண்ணோம். இது நல்லாவே வெயிட்டும் தாங்கும். இந்த சைடு கவுண்டர் வெயிட்டும் போட்டு பின்னாடி இழுத்து கவுண்டர் வெயிட்டும் போட்டோம் அப்படின்னா சூப்பராக யூஸ் பண்ணலாம். அதை விட மேஜராக என்ன அப்படின்னா லைட் ஸ்பில் வந்து நிறைய ஸ்டுடியோஸில் வந்து பயங்கரமாக நடக்கும். லைட் ஸ்பில்லாம் என்ன அப்படின்னா ஸ்டுடியோ இண்டோரில் நீங்கள் எடுக்கும்போது என்டையர் இடம் ஒயிட் வால் வச்சுருப்பாங்க. லைட் இங்கே வைக்கிறேன்னா கண்டிப்பாக பவுன்ஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து லைட்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ளாக் வந்து மஸ்ட்டு. அதனால் வந்து இந்த வாட்டி ஃப்ளாகுமே வந்து ஸ்கொயர் ஃப்ளாகும் ரெக்டாங்கிள் ஃப்ளாகும் இது பண்ணி வாங்கியிருக்கோம். பேக்ரவுண்டுக்கு லைட் போகாமல் இப்போ வந்து சப்ஜெக்ட்டுக்கு வந்து பேக்ரவுண்டுக்கு ரீச் ஆகக்கூடாது அப்படின்னா இது வந்து ஒரு சப்ஜெக்ட் சைடில் ஃபுல்லாக போட்டு கட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் பேக் லைட் வைக்கிறீங்க சப்போஸ் அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் ஃப்ளார் ஏறும், கேமராவுக்குள்ளே வந்து கான்ட்ராஸ்ட் கட் ஆகும். அதுக்காக வந்து ரெக்டாங்கிள் ஃப்ளாகுமே வச்சுருக்கோம். இது வந்து லைக் ஒரே நிமிஷம், இந்த இடத்துல ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாதிரி சீஸ்டன்லாம் போட்டு கட் பண்ணோன்னா இப்போ எனக்கே லைட் கட் ஆகிருக்கு தெரியுதா. ஸோ அந்த மாதிரி லைட் கட் பண்ணுறதுக்கு கேமராவில் வந்து ஃப்ளார் ஏறாமல் இருக்க அந்த மாதிரி நிறைய பர்பஸ் இருக்குது ஃப்ளாக்ஸுக்கு. இது மட்டும்தான்ட்டு இல்லை, நிறைய லைட் செட்டப் வச்சு யூட்டிலைஸ் பண்ணும்போது ஃப்ளாக்ஸ் வந்து பயங்கரமாக யூஸ் ஆகும். இது போக இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் ரெடி பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னா ஸ்க்ரிம்மர் ஃப்ரேம் ரெடி பண்ணியிருக்கோம். லைட்டை வந்து இன்னும் சாஃப்டாக நீங்கள் போர்ட்ரேட்ஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரிம்மர் ஃப்ரேமே ரெடி பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஸ்க்ரிம்மர் பேப்பருமே வாங்கியாச்சு. ஸோ அதை ஒட்டிட்டு யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றது பிளான். ஸோ போர்ட்ரேட்ஸ்லாம் எடுத்தோன்னா இனிமேல் பயங்கர ட்ரீமியாகவும் சாஃப்டாகவும் எடுக்கலாம். அதுக்கேற்ற மாடிஃபைஸும் இருக்குது, பட் ப்ளஸ் ஆட் ஆன் தான் அது. ஓகே, இதுதான் அந்த ஸ்கிம்மருக்கான ஒரு ஃப்ரேமு. ஸோ போர்ட்ரேட்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஃப்ரேமும், அண்ட் ஈவன் சப்போஸ் நீங்கள் வந்து ப்ராடக்ட் ஷூட் எடுக்கிறீங்க இல்லை சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் எதாவது எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சின்ன ஃப்ரேமே ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கான பேப்பர் ரோலுமே வாங்கியாச்சு, இன்னும் ஒட்டலை. அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒயிட்டில் சம் சீரீஸ் ஸ்கின் சாஃப்ட் பண்ணுற சீரீஸ் தான் வாங்கியிருக்கோம். இது வந்து சினிமாட்டிக் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து சீரீஸ் தனித்தனியாக வரும். அந்த சீரீஸை பொறுத்து தான் வந்து அதோட எஃபெக்ட்ஸ் அண்ட் அவுட்புட் வந்து மாறும். ஸோ அதனால் இந்த சீரீஸுமே வாங்கியிருக்கோம். போர்ட்ரேட் ஸ்கின் ஒரு சீரீஸ் வாங்கியிருக்கோம், அதை ஒட்டணும். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. அதனால் இதை ஒட்டிட்டோன்னா இதுக்கான கிரிப்பேடுமே வாங்கி வச்சுருக்கு. ஸோ நீங்கள் வந்து கிரிப்பேடில் போட்டுட்டு இதை செப்பரேட்டாக ஸ்டாண்டில் மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லைனா நம்மக்கிட்ட இருக்க சி ஸ்டாண்ட் அண்ட் ராடில் போட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான பர்சன்ஸ் இங்கே இருப்பாங்க எப்போவுமே. உங்களுக்கு சப்போஸ் செட்டப்பே தெரியல அப்படின்னா கூட நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து உங்கள் க்ரைட்டீரியா சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒரு பேசிக்கான செட்டப்போ இல்லை நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஈஸியான செட்டப்போ இங்கே பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் நான் எப்பவுமே இங்கே இருக்க மாட்டேன், இருந்தால் என்கிட்ட கேட்டாலுமே நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண ரெடி தான். ஓகே, மாடிஃபைஸ் பார்க்கலான்னு சொன்னேன். பட் அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்து இந்த ஸ்டாண்ட்ஸ்லாம் அன்பாக்ஸ் பண்ணனால we got C stands, boom arms, C stand with rods, அப்புறம் வந்து ஃப்ளாக்ஸு, வெர்டிக்கல் அண்ட் ஸ்கொயர் ஃப்ளாக்ஸு, ப்ளஸ் வந்து ஸ்க்ரிம்மர் ஃப்ரேம், இது எல்லாமே வந்துடுச்சு. ஓகே, ஸோ இது எல்லாமே இங்கே நம்மளுக்கு வந்துடுச்சு.
நெக்ஸ்ட் வந்து மாடிஃபை செக்ஷனுக்குள்ளே போவோம். அது ஓப்பனே பண்ணல, அதுக்குள்ளே வந்து இங்கே இருக்க ஒருத்தரும் வந்து எனக்கு இந்த மாடிஃபையர் ஃபேவரட், இந்த மாடிஃபையர் ஃபேவரட் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்காக தான் இந்த மாடிஃபையரிங் ஸ்டுடியோ வாங்கினாங்க. என்னோட ஃபேவரட் 165 ரிவர்ஸ் அம்பரலா. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாமே வந்து என்னன்னா நம்ம எல்லாருக்கான ஃபேவரட்டாகவும் இருக்கணுன்றது தான் ஆசை. ஸோ நம்ம எல்லாருமே அதை யூட்டிலைஸ் பண்ணோம், எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணணும், உங்கள் அவுட்புட் கொஞ்சம் பெட்டராக எடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ நம்ம எல்லாருக்குமே அது எல்லாமே ஃபேவரட் ஆக போகுது. அதனால் ஒரு மாடிஃபையராக வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு செட் பண்ணிவிட்டு அதோட பர்பஸுமே ஒரு மாடிஃபைஸ்க்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அதுவுமே நம்ம என்ன பார்த்துணும். ஓகே சரி, மாடிஃபைஸ் பற்றி பார்க்கலான்னு சொன்னோம்ல. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் மாடிஃபையர், இது வந்து ஆனந்துக்கு ஃபேவரட் மாடிஃபையர். ஆனால் ஏன்னா இமேஜஸ்லி ஷூட்ஸ் வந்து காமர்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஷூட், அதனால் வந்து உனக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு லைட் வேணும். அட் த சேம் டைம் அது வந்து ஒரு பவுன்ஸ் லைட்டாகவும் இருக்கணும். டேரெக்டாக அடித்து எனக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் தெரியக்கூடாது ப்ராடக்ட்டில் அப்படின்றதுக்காக வந்து ஒரு ரிவர்ஸ் அம்பர்லா வாங்கியிருக்கோம். ஜீனியிலேருந்து வீனஸ் 135 ப்ரோ 165 ப்ரோ. இது 165 சென்டிமீட்டர். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணால் இவ்வளோ பெரிய கொடை, மழையே பெய்யலையே. ஏன்னா ஒரு 6 பேர் 7 பேர் உள்ள நிக்கலாம் அப்படி இருக்கு. எனக்கு இதுக்குன்னு இல்லை, இப்போ எனக்கு இது வந்து ஈஸி டு கேரி. இப்போ இதை வந்து இங்கே மட்டும் தான் ஸ்டூடியோவில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை, வெட்டிங்ஸ்க்கும் இது யூஸ் பண்ணலாம். ஈஸி டு கேரி. உங்களுக்கு இதில் 105 இருக்குது, 135 இருக்குது. ஸோ உங்கள் இப்போ ஈவெண்ட்ஸுக்குன்னா 105 வாங்கினோம்னாக்கா ஆக்டாவே வாங்க தேவையில்லை, பேராவே வாங்க தேவையில்லை. அதை தூக்கிட்டு இடத்த அடைச்சிட்டு போகிறதுக்கு பதிலாக ஒரு அம்ப்ரெல்லா சைஸுக்கு இதை ஈஸியாக மடக்கிட்டு ஈஸி டு கேரி மாதிரி இருக்கும். எனக்கு அதெல்லாம் இது ரொம்ப பிடிச்சது. ரெண்டாவது இதோட டிஃப்யூஷன் இல்லை, அட் த சேம் டைம் வந்து டிஃப்யூஷன் வந்து ரொம்ப சாஃப்டரான ஃபால் ஆஃப் கொடுக்கணுன்றதுக்காக இன்டீரியருமே ஒயிட் வெர்ஷன் சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் சில்வர் வெர்ஷனும் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஒயிட் வெர்ஷன் சூஸ் பண்ணியிருக்கோம். உங்களோட பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி சில்வர் வந்து கொஞ்சம் பஞ்சான லைட் கொடுக்கும். லைட் வில் பி மோர் பஞ்சி இருக்கும். ஒரு கான்டியர் பில்ட் பண்ணணும், இல்லை கான்ட்ராஸ்ட் பில்ட் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபேஸ் எடுக்கிறோன்னா இந்த கான்டியர் லைன் வந்து இன்னும் டாமினண்ட்டாக தெரியும். இதில் வந்து லைட் இன்னும் கொஞ்சம் சாஃப்டராக ஃபால் ஆஃப் இருக்கும். அதனால் வந்து அந்த வேரியேஷனுக்காக ஒயிட் எடுத்துருக்கோம். இது மேஜராக வந்து நாங்கள் எங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கோ அதெல்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா நீங்களுமே ஆப்வியஸ்லி உங்களோட போர்ட்ரேட்ஸ் ப்ராடக்ட் எதுனா ஷூட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய லைட்டில் போட்டோம் அப்படின்னா சூப்பரான டிஃப்யூஷன் கொடுக்கும். அண்ட் அட் த சேம் டைம் இது வந்து நீங்கள் கண்டினியூஸ்லுமே யூஸ் பண்ணலாம். கண்டினியூஸில் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நம்ம LA 300R அதை போட்டுட்டு பவுன்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா என்டையர் இடம் அவ்வளோ சாஃப்ட் ஆகிடும். ஸோ நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வந்தீங்கன்னா. 165 சென்டிமீட்டர் ப்ரோ. இது வேணும்னா சைடில் வச்சு ஒரு ஆள் தான் ப்ரோ எடுக்க முடியும். ஒரே எல்லா மாடிஃபையர் அட் டைமில் யூஸ் பண்ண முடியாது. ஓனரோட கவலை பார்த்தீங்களா? அட் அ டைமில் வந்து அவர் வாங்கியிருக்க 5-6 மாடிஃபையர் எல்லாம் யூஸ் பண்ணணுமா. எல்லாமே 165 சென்டிமீட்டர், 120 சென்டிமீட்டர், 135 சென்டிமீட்டர், எல்லாமே 100க்கு மேலே தான் இருக்குது. அவ்வளோ சின்ன டைமில் யூஸ் பண்ணி யாருக்கும் பர்பஸும் இல்லை, யூஸும் இல்லை. ஸோ என்னென்ன பர்பஸ்க்கு என்னென்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் மாடிஃபைஸ் இருக்குது. மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் போர்ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்க, ரொம்ப சாஃப்டான லைட் வேணும், லைக் நேச்சுரல் லைட்டில் எடுத்த அளவுக்கு ஃபீல் வேணும்னா ரிவர்ஸ் அம்பர்லா யூஸ் பண்ணுங்கள். நல்லா பவுன்ஸ் ஆகி ரொம்ப சாஃப்டான ஃபால் ஆஃப் கொடுக்கும். இல்லை எனக்கு வந்து ரொம்ப பஞ்சான லைட் வேணும், நான் ஒரு மேக்கப் லுக் எடுக்கிறேன் அப்படின்னா பியூட்டி பாக்ஸுமே இருக்குது, நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான லைட் கொடுக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு டிஃப்ரெண்ட் மாடிஃபைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இருக்குன்ட்டு எல்லா மாடிஃபையும் அட் டைமில் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிஸ்டர்பாக தான் இருக்கும். எல்லாமே ஃப்ரேமில் தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் போஸ்ட்டில் ரெக்கவர் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலான்ற மாதிரி அது டூ அண்ட் ஃப்ரோ போய்கிட்டே இருக்கும். என்னென்ன பர்பஸ்க்கு என்னென்ன தேவையோ இதை மெயின் லைட்டாக யூஸ் பண்ணுறீங்கன்னா சப்பார்டினேட் லைட்ஸ் அண்ட் செகண்டரி லைட்ஸ் எல்லாமே வந்து மாற்றி அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. ஆனால் நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட்டு, இந்த லைட்டோட ஷேடோ இதில் விழுந்துடாதா அப்படின்னு. அதை அப்படியே கொஞ்சம் நேயர்களுக்கு ஏன்னா இது என்கிட்ட இதுக்கு முன்னாடி ஒருத்தன் ஜூனியர் பையன் ஒருத்தன் கேட்டிருக்கான். இந்த மாதிரி ரிஃப்ளெக்டிவ் அம்ப்ரெல்லாவோட வச்சு பண்ணும்போது அங்கே அடித்து லைட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லை, அப்போது இந்த லைட்டு சென்டரில் தானே இருக்குது, அப்போ இதோட ஷேடோ இங்கிட்டு விழுகாதான்னு ஒருத்தன் கேட்டிருக்கான். அது அப்படியே ஆடியன்ஸுக்கு கிளாரிஃபை பண்ணுறீங்க. லாஜிக் ஒன்று இருக்குது. லைட் எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அதோட ஷேடோஸ் வந்து அவ்வளோ எவ்வளோ சாஃப்ட் ஆகிடும். ஓகேவா? இவ்வளோ பெரிய பாக்ஸில் இந்த சிம்பிளான லாஜிக். இதில் இந்த பாக்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ சின்னதாலாம் டார்கெட் பண்ணியோ ஃபர்னல் லென்ஸோ இல்லை லைட்டை வந்து பஞ்ச் பண்ணி அடிக்கிற மாதிரி எந்த கண்டென்ட்டுமே இருக்காது. ரொம்ப சாஃப்டரான ஃபால் ஆஃப் இந்த பக்கம் வரும்போது என்டையர் இடம் வந்து இந்த லைட்டால் வந்து ஃபில் ஆகும் போது இதோட ஷேடோ வந்து டாமினண்ட்டாக ஒன்றுமே தெரியாது. லைக் நீங்கள் லைட் அந்த ஷேடோ வந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இங்கே படுது. இதுதான் சிம்பிளான லாஜிக். நீங்கள் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து மாடிஃபைஸ் போட்டிங்கன்னா அந்த வந்து ஹாட்ஸ்பாட் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கட் வச்சுருப்பாங்க, திக்காக இருக்கும். லைக் சேம் அவனும் இதே மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆவான். இவனோட ஹாட்ஸ்பாட் இங்கே தான், இங்கேருந்து பவுன்ஸ் ஆகி வருது. அதோட ஹாட்ஸ்பாட் டாமினண்ட்டாக தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த லைட்டாக அதை வந்து கட் ஆகிடும்.
ஸோ இவனோட ஷேடோ தெரியாது, அட் த சேம் டைம் அந்த ஹாட் ஸ்பாட்டுமே பஞ்சாக தெரியாது வெளியே. இவ்வளோ சாஃப்ட்வேர் ஃபால் ஆஃப் இருக்கும்போது தெரியாது ஷேடோ. உங்கள் வீட்டே டியூப் லைட் இருந்ததுன்னா கையை விட்டிங்கன்னா டியூப் லைட்டோட ஷேடோ கீழே தெரியாது. ஏதாவது ஆட் லைட் இருந்தால் மட்டும்தான் நம்ம கை வைக்கிறோம், இல்லை நம்மளோட ப்ரெசன்ஸ் வந்து அங்கே ஷேடோவாக தெரியும். இப்போ இங்கே இப்படி கீழே பார்த்தோன்னா கூட அந்த டியூப் லைட் வந்து ஃப்ளட் ஆகி வரும்போது ஷேடோ வந்து கான்ட்ராஸ்ட்டாக எதுவும் தெரியல பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்ல பளிர்னு வந்து சாஃப்ட்வேர் லைட் வெளியே வரும்போது ஷேடோ கண்டிப்பாக தெரியாது. ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா, ஒரு சின்ன ஹாட்ஸ்பாட் கட்டர் மாதிரியே ஒர்க் அவுட் ஆகிடும். அது அப்படியே அந்த ஹாட்ஸ்பாட்டே கிடையாதுங்க இந்த லைட்டில். ஃபஸ்ட்டு சொல்கிறோம் போனோன்னா அது வந்து ஈஸியாக இதுவாகிடும். கீ லைட்டாகவே யூஸ் பண்ணலாம், இதுக்கு ஃபில்லே தேவையில்லை. இதுவே உங்களுக்கு ஃபில்லாக யூஸ் ஆகிடும். பட் பர்பஸ் இருக்குல்ல. இப்போ எனக்கு வந்து சப்ஜெக்ட் வந்து செப்பரேஷன்லாம் வேணும், டெப்த் வேணும் அப்படின்லாம் இல்லாமல் ஒரு இ-காமர்ஸ் ஒர்க் எடுக்கிறேன், எனக்கு வந்து என்டையர் இடம் வந்து ஈவனாக தெரியணும், ஈவன்லி லிட்டாக இருக்கணும்னா இந்த சிங்கிள் லைட்டை வச்சு நீங்கள் முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணலாம். பட் இந்த மாடிஃபையரோட அவுட்புட் வந்து செம்ம கிளாஸாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஸ் பண்ணாதான் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் நாங்களுமே மாட்டிட்டோம். நெக்ஸ்ட் மாடிஃபையர் போகிறோம். என்டையர் செட்டப் நம்ம வச்சுட்டு ஃபியூச்சரில் கண்டிப்பாக இன்டோர் ஷூட்ஸ் இங்கே பண்ணுவேன். அப்போ நான் என்ன மாடிஃபையர்ஸ் யூஸ் பண்ணுறனோ ரிலேட்டட் டு தட் நான் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ஏன்னா எல்லாம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்கிட்டே இருக்கும். நம்ம எல்லா மாடிஃபையர்ஸும் மாட்டி வச்சுட்டு நான் இந்த மாதிரி சின்னதாக என்னென்ன பர்பஸ் வாங்கணுன்றதை பார்த்துருவோம். நம்ம நெக்ஸ்ட் மாடிஃபையருக்குள்ளேயும் போயிடலாம். ஓகே, இந்த மாடிஃபையர் எதுக்கு சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணோம் மாட்டியே பார்த்துலான்ட்டு. இது வந்து கண்டினியூஸ் லைட்டுமே பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதுனால ஃபஸ்ட் நம்ம வீடியோ ப்ரொடக்ஷன்லேயே கண்டினியூஸ் லைட்டில் வந்து மாட்டிட்டோம். ரிவர்ஸ் அம்பலாவோட சாஃப்ட்னஸ் உங்களுக்கு இதுலேயே ஃபீல் பண்ணலாம். அண்ட் நீங்கள் டவுட்டு நம்ம ஆனந்த் கேட்ட மாதிரி டவுட்டு, இந்த ஷேடோவும் இதில் வராது. ஏன்னா என்டையர் ஸ்பில் வந்து ரொம்ப சாஃப்டாக வெளியே வரும்போது ஜூனியர் கேட்டதுன்னு அது ஆப்வியஸ்லி வராது. அந்த ஜூனியருக்குமே அது கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து ஃபுல் பவரில் ரன் ஆகுதா. நம்ம LA 300 மவுண்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் மாடிஃபையருக்குள்ளே போவோம். நெக்ஸ்ட் மாடிஃபையர் என்ன ஆனந்த் எடுத்து வச்சுருக்கோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஒரு மாடிஃபையர் கிடையாது, பட் ஈவன் ஸ்டில் இது வந்து ஒரு ரொம்ப எசென்ஷியலான ஒரு திங்காக இருக்குது. போர்ட்ரேட்ஸ் எடுக்கும்போது யூ ரிஃப்ளெக்டர் ஹைலைட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ யூ ரிஃப்ளெக்டர் ஒரு ஹைலைட்டர் அப்படின்றது வந்து ரொம்ப நாள் பிளான். இது வந்து ஸ்டுடியோக்கு பில்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக. அண்ட் நம்ம ஸ்டுடியோலையுமே நிறைய பேர் போர்ட்ரேட்ஸ் எடுக்க வருவாங்க. ஸோ போர்ட்ரேட்ஸ் எடுக்க வரும்போது நாங்கள் பேசிக் ரிஃப்ளெக்டர் கொடுப்போம், லைக் அந்த 5-in-1 ரிஃப்ளெக்டர் கொடுப்போம். ஸோ அது வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே நிற்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அசிஸ்டன்ட் இல்லைனா கொஞ்சம் ஷூட் எடுக்கும்போது வந்து யாராவது ஹெல்ப்புக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இது வாங்கிட்டோம். இது ஸ்டாண்டோட வந்துடும். இதை வந்து நம்ம செட் பண்ணி வச்சுட்டு செட் பண்ணுறதாங்க ரொம்ப போராட்டமாக இருந்தது. நான் பீரோவில் ஆட் பண்ணுறேன் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு பாருங்கள். செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹெட்ஷாட்ஸ் எடுக்கும் போதோ போர்ட்ரேட்ஸ் எடுக்கும் போதோ ப்ராப்பரான கிளாம்ஷியல் லைட்டிங் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான பவுன்ஸ் கொடுக்கும். ஹைலைட்டரும் அண்ட் நெக்கு கீழே ஷேடோஸ் அவாய்ட் பண்ணுறதுக்குமே செம்மையாக இருக்கும். கிளாம்ஷியல் லைட்டிங்கில் வந்து ஒரு மேஜர் எலிமெண்ட் இது. ஸோ இந்த பவுன்ஸ் வந்து இந்த வாட்டி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் நானுமே ஃப்யூச்சரில் வந்து டிஃப்ரெண்ட் லைட் செட்டப்ஸை பற்றி வீடியோஸ் போடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்போ போடும்போது ஸ்பெசிஃபிக்காக அவுட் டு பில்ட் லைட் செட்டப்னு பண்ணும்போது நான் இதையுமே ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் சின்ஸ் நாங்கள் டீலோவில் என்னென்ன பில்ட் பண்ணியிருக்கோன்னு காட்டுறதுக்காக பண்ணும்போது ஒரு சின்ன ப்ரீஃபான ஒரு இன்ட்ரொடக்ஷனோட இவனை வந்து நெக்ஸ்ட் இவனையும் செட் பண்ணிட்டோம். அண்ட் அடுத்த மாடிஃபையருக்குள்ளேயும் போயிடுவோம். இவனை போர்ட்ரேட்ஸ் எடுக்க வரீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, செட்டப் பண்ண டைம் ஆகும். ஸோ வரீங்கன்னா முன்னாடியே வந்து கால் பண்ணி சொல்லிவிடுங்க புக் பண்ணும்போது போர்ட்ரேட்ஸ் எடுக்க போகிறோம், எங்களுக்கு ஹைலைட்டர் வேணும் அப்படின்ட்டு. ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. இது வந்து ஒரு 3 வேரியண்ட்டில் இருக்கும். கம்ப்ளீட் மில்கி ஒயிட்டில் வந்து சாஃப்ட்வேர், அப்புறம் சில்வரில் வந்து கொஞ்சம் பவுன்ஸ் வந்து நல்லா பஞ்சாக கொடுக்கறதுக்கும், அப்புறம் வார்ம் டோன் கொடுக்கறதுக்கு கோல்டு அண்ட் சில்வரும். ஸோ எது வேணுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் செட் பண்ணும்போது வார்ம் தெரியட்டும் அப்படின்றதுக்காக நான் போட்டேன். பட் ஈவன் ஸ்டில் இந்த லைட் ரொம்ப சாஃப்டாக வரனால பவுன்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். நீங்கள் போர்ட்ரேட்ஸ் எடுக்கும்போது ப்ராப்பரான லைட் செட்டப் பண்ணீங்க அப்படின்னா வந்து நாங்கள்லாம் ரஃபாக வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் அப்படி இருக்குது. ப்ராப்பராக செட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அது யூஸ் பண்ணுறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் மாடிஃபையருக்குள்ளே போகலாம். ஆமாம், நெக்ஸ்ட் மாடிஃபையர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டா பாக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கோம். ஆக்டா பாக்ஸ் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஃபில் பாக்ஸ். ஆனால் ஒரு ஃபில்கான ஒரு சாஃப்ட் பாக்ஸு. இதுவுமே ஃபில் தான், பட் இதுவுமே கொஞ்சம் டார்கெட் பண்ணி கொடுக்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஃபில்லுமே நாங்கள் ஒயிட் பிளான் பண்ணியிருக்கோம். லைக் ஒயிட்டில் ஃபில் போகும்போது என்ன அப்படின்னா ரொம்ப சாஃப்டானு கொடுக்கறதுனால அவுட்புட் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஏன்னா ஃபில் தானே, நம்மளுக்கு வந்து அது பஞ்ச் பண்ணவோ டார்கெட் பண்ணவோ தேவையில்லைன்றதுக்காக. இந்த கோடெக்ஸ் X-Tone 120 வந்து ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா ஹாட்ஸ்பாட்டுக்கு வந்து லைக் பியூட்டிஸ் மாதிரி அவங்க வந்து பவுன்ஸ் கப்பும் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது வேணும்னா நம்ம போட்டு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம், வேணான்னா கழட்டி வச்சுக்கலாம். மோஸ்ட்லி வந்து இது ஆக்டாக்கு இது தேவைப்படாது. இதை நீங்கள் ஃபில்லாக யூஸ் பண்ணிங்கன்னா, இதை நீங்கள் மெயின் லைட்டாக யூஸ் பண்ணி ஒரு பவரான அவுட்புட் போடுறீங்க, இல்லை பவரான லைட் போடுறீங்கன்னா அப்போ ஹாட்ஸ்பாட் கட் பண்ணுறதுக்கு அந்த டிஷ் போட்டுக்கோங்க, பெட்டராகவே இருக்கும்.
லைக் கைண்ட் ஆஃப் ஒரு செமி பியூரி டிஷ் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். அந்த டிஷ் நீங்கள் உள்ளே போட்டுருந்தீங்கன்னா லைட்டை நல்லாவே பஞ்ச் பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒயிட் இருக்கனால ரொம்ப சாஃப்டர் ஸ்பில் கொடுக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இது மோஸ்ட்லி வந்து இதை வந்து ஃபில் லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஃபில்லுக்கு சூப்பராக இருக்கும். டார்கெட் பண்ணி சப்ஜெக்ட் கொடுக்குறதுனே இன்னொரு மாடிஃபையர் பிளான் பண்ணியிருக்கேன். அதை நான் நெக்ஸ்ட் நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு மாடிஃபையர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்களோட ஃபேவரட் மாடிஃபையர் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ஃபேவரட் வந்து இதுதான். ஆக்சுவலி வந்து இந்த மாடிஃபையர் வந்து நான் பர்சனலாகவே ஓன் பண்ணியிருந்தேன். இப்போ குவிக் ரிலீஸ் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி வந்து மேனுவலாக அசம்பிள் பண்ணுறது இருக்கும். அதை அடிக்கடிக்கு கழட்டி மாட்டி நான் வெட்டிங்கெல்லாம் எடுத்து போய் கஷ்டப்பட்டு மாட்டி அதை உடச்சிட்டோம். அதுக்கப்புறம் அதை வந்து திருப்பி சரி பண்ண முடியல, தூக்கி போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து பாரபாலிக் வந்து குவிக் ரிலீஸில் வந்துருக்கு. ஸோ வந்து இப்போ பாரபாலிக் குவிக் ரிலீஸில் வரனால ஈஸியாக வந்து லைக் சிம்பிளாக அம்பர்லா செட்டப் மாதிரியே வந்து நம்ம வச்சு மாடிஃபை பண்ணிக்கலாம். பாரபாலிக் வந்து ஒரு டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான மாடிஃபையர். நான் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுன்றதுக்காக இந்த இது மட்டும் சில்வரில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் லைட் பஞ்சாக வரும், டார்கெட் பண்ணி ஈஸியாக இருக்கும்ட்டு. அண்ட் ஈவன் இதுக்கு வந்து கிரிட்டுமே வச்சுருக்கோம். இதுவுமே நல்ல பெரிய சைஸில் தான் வாங்கியிருக்கோம். 120 சென்டிமீட்டர் பாரபாலிக் வாங்கியிருக்கோம். ப்ளஸ் இதுக்கு வந்து வித் கிரிட்டோடே வாங்கியிருக்கோம். டபுள் டிவிஷன் வித் கிரிட்டோடே வரும். ஆக்சுவலி வந்து பாரபாலிக் வந்து பேரான்றது வந்து யூவை குறிக்கும். பேராப்ளோ அப்படின்னு அந்த யூவை குறிக்கும். யூ லைட் வந்து லைட்டை டார்கெட் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால வந்து பாரபாலிக் பாக்ஸ் வந்து போர்ட்ரேட்ஸ்க்கு எடுக்கிறதுக்கு வந்து செம்மவே ஒரு சூப்பரான லைட்டு. ஃபேஷன்ஸ்க்குலாம் வந்து செம்மையாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து லைட்டை நல்லா பஞ்ச் பண்ணி சப்ஜெக்டை மட்டும் நல்லா கான்ட்ராஸ்ட் கொடுத்துட்டுலாம் செம்மையாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இது கூட நீங்கள் வந்து ரிம் லைட்டு அப்புறம் வந்து ஹெட் லைட்டு அது எல்லாமே நீங்கள் சேர்ந்து கொடுக்கும்போது என்டையர் செட்டப் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அதனால் எல்லா மாடிஃபைஸுமே நல்லா வந்து குவாலிட்டியான மாடிஃபைஸ். எதுவுமே வந்து நார்மல் பிராண்டோ இல்லை இந்தியன் லோக்கல் பிராண்டோ வாங்கலை. எல்லாம் கோடக்ஸு, ஜீனி அந்த மாதிரி நல்ல நல்ல பிராண்டாக தான் வாங்கியிருக்கோம். ஜீனியுமே இந்தியன் பிராண்டு தான், சாரி. பட் பேசிக்காக வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கணும், இல்லை வந்து நம்மளே ஸ்டிச் பண்ணிக்கலாம், மாடிஃபைஸ் வந்து கட் ஷார்ட் பண்ணலாம் பட்ஜெட் அப்படின்னு இல்லாமல் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பர்ஃபெக்டான நல்ல குவாலிட்டியான மாடிஃபைஸ் வாங்கியிருக்கோம். இதுக்குமே டபுள் டிவிஷன் வந்துடும், கிரிட்டு வந்துடும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் டார்கெட் பண்ணி போடுறது ஈஸியாக இருக்கும். எல்லா மாடிஃபையரும் அந்த டைமில் மாட்டி வைக்க முடியுமான்னு தெரியல, அந்தளவுக்கு வந்து நிறைய இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு கீ லைட்டாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து செம்மையாக இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் இது யூஸ் பண்ண போகிறீங்க இல்லை இங்கே வரீங்க அப்படின்னா வேறு ஸ்டுடியோவில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கூட இவனை வந்து கீயாக போடுங்க. சூப்பராக வந்து அவனோட அவுட்புட்டை வந்து கொடுப்பான். அண்ட் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி ஃபில்லு தனியாக, கீ தனியாக, அந்த மாதிரி என்னென்ன மாடிஃபைஸ்க்கு என்னென்ன பர்பஸ்க்கு வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களோட அவுட்புட் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். அதுக்காக தான் வந்து வீடியோவே போடணும். அவர் வந்து இந்த மாதிரி செட்டப் பண்ண போகிறாங்க, என்டையர் செட்டப் வாங்கியிருக்கேன் போது அப்புறம் இந்த மாதிரி நான் ஒரு வீடியோ பண்ணிக்கிறேன். இது மாதிரி போட்டால் லைக் நீங்கள் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்களோ தெரிய வரும். அட் த சேம் டைம் வந்து என்னென்ன திங்ஸ் என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு ஐடியா கொடுக்கலாம் எல்லாருக்கும். சப்போஸ் அவங்க வந்து ஃபியூச்சரில் இந்த மாடிஃபைஸ் ஆகணும், இந்த லைட்ஸ் ஆகணும்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக கேட்டிருந்தேன். ஸோ அவரும் பெர்மிஷன் கொடுக்கவே நம்ம இன்றைக்கி வந்து இங்கே ஃபுல்லாக எல்லாத்தையும் கலைச்சி போட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் மாடிஃபையருக்குள்ளேயும் போகலாம். நெக்ஸ்ட் மாடிஃபையர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டினியூஸ் லைட்டுக்காகவே வாங்கினது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லேண்டன் பாக்ஸு. நிறைய கண்டினியூஸ் லைட் நிறைய வீடியோ ப்ரொடக்ஷன்ஸில் பார்த்துருப்பீங்க கண்டினியூஸ் லைட்டு. லேண்டன் பாக்ஸ் என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை, லேண்டன்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரியே இது ஃபுல்லாக கவர் ஆகிட்டு ஒரு சாஃப்டான டிஃப்யூஷன் வந்துட்டு என்டையர் இடம் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு இது வந்துருக்கும்னா நான் டிஃப்யூஷன் மாட்டல. பட் மாட்டினா வீடியோவில் வந்து ஒரு என்டையர் இடம் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு சாஃப்டான லைட் கொடுக்கும். இந்த சாஃப்ட் லைட் எல்லாமே இப்போ சாஃப்ட் லைட் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ வீடியோ வந்து நிறைய ப்ரொடக்ஷன்ஸ்க்கு வந்து கேட்குறாங்க, ரெண்டல் பிளேசஸ் வந்து என்கொயர் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் பாட்காஸ்ட்லாம் வந்து இப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு. பாட்காஸ்ட் ஷூட்ஸ் எல்லாம் வந்து போகுது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சாஃப்ட்வேரான மாடிஃபையர் சாஃப்ட் லைட் ப்ரொடியூஸ் பண்ணுற மாடிஃபையர்ஸ் வாங்கியிருக்கோம். அப்போ அது போக வந்து ஆல்ரெடி இருக்கிற மாடிஃபைஸ் வச்சு நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதெல்லாம் வந்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் எப்போயுமே காட்டியிருப்பேன். பாரபாலிக் வந்து ஃபோட்டோஸ்க்கு அது போக 2 ஸ்ட்ரிப் பாக்ஸு, அப்புறம் ரிஃப்ளெக்டர் கப்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபோட்டோஸ்க்கு வந்து நிறைய இருக்குது. இப்போ புதுசாக பிளான் பண்ணும்போது வீடியோ சென்ட்ரிக்காகவும் கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஸோ லேண்டன் பாக்ஸ் சொன்னால் நான் டிஃப்யூஷன் மாட்டிட்டு காட்டுறேன். புதுசாக ஏதாவது லைட்டில் மூவ் பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்குன்ட்டு. மாட்டி கொஞ்சம் பார்த்ததுக்கே ஃபுல் அழுக்கு ஆகிடுச்சு. அதனால் ஓகே, லேண்டன் பாக்ஸ் வந்து மவுண்ட் பண்ணிட்டோம். என்டையர் இடம் எவ்வளோ ஈவனாக ஸ்பில்லாக இருக்குன்னு பாருங்கள். நானும் பக்கத்தில் நிற்கிறேன், எவ்வளோ சாஃப்டான லைட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்ட்டு. ஸோ வீடியோ ப்ரொடக்ஷனுக்காக மட்டுமே வந்து இந்த பாக்ஸ் வாங்கினோம். ஆப்பர்மெண்ட் லைட் தான் மாட்டியிருக்கேன். 550 வாட்ஸ் அப்படின்ற 500 வாட்ஸ் அப்படின்றாங்க. எந்தளவுக்கு இன்டென்ஸ் இருக்குதுன்னு தெரியல. ஸோ அதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அந்த லைட்டை பற்றி தெரிய வரும். முடிஞ்சால் செப்பரேட்டான என் லைட் இல்லை, டீலோ ஸ்டுடியோஸில் அவங்க வாங்கியிருக்காங்க. பட் ஈவன் ஸ்டில் நான் முடிஞ்சால் செப்பரேட்டாக அதை பற்றி ஒரு வீடியோவும் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா பட்ஜெட் வைஸ் வந்து செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது கம்பேர்ட் டு LA 300R and 150R. ஸோ இதுதான் லேண்டன் பாக்ஸ்.
பாட்காஸ்ட் செட்டப்புக்காக வாங்கணும். இங்கே பாட்காஸ்ட் ஷூட்லாம் வந்து இனிமேல் ரெண்டல் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ அதுக்காக வாங்கணும். அண்ட் சூப்பராக இருக்குது, லைட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏதாவது போர்ட்ரேட் ஷூட்ஸ் வந்து இதில் எடுக்கலாமா இந்த எக்ஸப்ட் அந்த கிளாத் திங். ஏன்னா அந்த கிளாத் போட்டு கட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா அதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண முடியும்னாலும் பார்ப்போம் இதில் எப்படி வருது அவுட்புட் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாடிஃபைஸும் இருக்குது இப்போது. அண்ட் மாடல்ஸ் எஸ்கேல வந்து ரிஃப்ளெக்டர் கப் வந்து எடுத்து காட்டணும்னு நினச்சேன். சின்ன ரிஃப்ளெக்டர் கப் வரும். அதெல்லாம் வந்து ஆட் லைட் மாடிஃபையர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து லைட்டை வந்து ஆட் லைட்டாகவே கொடுக்கும் வெளியே. இதெல்லாம் டிஃப்யூஸ் பண்ணி சாஃப்டாக கொடுக்குற மாதிரி கொடுக்காது. லைட்டை வந்து டார்கெட்டடாக டேரெக்டாக வந்து ஆட் லைட்டாக கொடுக்கும். ஸோ ஆட் லைட் ஷூட்ஸ்க்குலாம் வந்து அது நல்லாவே பெட்டராக இருக்கும். அண்ட் இ-காமர்ஸ் போர்ட்ரேட்ஸ் ஒரு ஃபுல் அண்ட் ஷார்ட்ஸ்லாம் எடுக்கிறதுக்காக ஸ்ட்ரிப் பாக்ஸுமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸ்ட்ரிப் பாக்ஸ் வந்து நான் செட் பண்ணலை. நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய ஸ்டுடியோஸில் வந்து வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் பாக்ஸ்லாம் லென்த்தான ஒரு ஸ்ட்ரிப் பாக்ஸ் வித் கிரிட்டோட, அது போக ஸ்கொயர் பாக்ஸுமே இருக்குது. அதெல்லாம் ஒரு டிப்பிக்கல் பேசிக் பாக்ஸஸ்மே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற திங்ஸ் மட்டும் வந்து வீடியோவில் காட்டலான்னு செட் பண்ணி காட்டினேன். ஸோ இதான் அந்த லேண்டன் பாக்ஸ். அண்ட் ஒய்டு தெரியுதா, நம்மளோட ஃபஸ்ட்டு சொன்னல சி ஸ்டாண்ட் வித் பூம் ஆம் அதுலேயுமே போட்டிருக்கேன். கவுண்டர் வெயிட் போடாததுனால வந்து ப்ராப்பராக வந்து டிஸ்டன்ஸ்லாம் மூவ் பண்ணலை. ஸோ கவுண்டர் வெயிட் போட்டு இல்லை சாண்ட் பேக் போட்டிருந்தோன்னா நீங்கள் என்ன டிஸ்டன்ஸ் வேணாலும் ப்ளே பண்ணலாம். ஏன்னா அது ஆல்மோஸ்ட் வந்து 7 ஃபீட்டுக்கு வந்து அந்த ராடே ரெடி பண்ணியிருக்கு. ஸோ போர்ட்ரேட் அப்பார்ட் ஃப்ரம் தட் லைக் வீடியோ ஷூட்ஸு ரீல்ஸ்லாம் எடுக்கிறோம் அப்படின்னாலுமே இது ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலாம். மேஜராக வந்து பாட்காஸ்ட்லாம் எடுக்கும்போது ஒரு சாஃப்டான லைட் என்டையராக ஃபில் ஆகிறதுக்கு வந்து செம்மையாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அகெயின் லேண்டன் பாக்ஸ், அப்புறம் ரிவர்ஸ் அம்பர்லா அண்ட் ஒரு பேராபாலிக் ஒரு ஆக்டா இருக்குது. அப்புறம் பியூட்டி டிஷ்ஷுமே ஆன் த வே. பியூட்டி டிஷ் மட்டும் நீ ஸ்டாக் இல்லை, அதனால் வாங்கலை. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் போய்ட்டு பியூட்டி டிஷ்ஷுமே அதை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வரணும் சொல்லிட்டு வந்தாச்சு. ஸ்ட்ரிப் பாக்ஸஸ், அப்புறம் வந்து ரிஃப்ளெக்டர் கப்ஸ், நார்மல் சாப் பாக்ஸ் அண்ட் ஹைலைட்டர், இந்த மாதிரி டிஃப்ரெண்டான நிறைய மாடிஃபைஸ் வாங்கி வச்சுருக்கோம். எல்லாமே வந்து செம்ம கிரேடான பெரிய சைஸில் இருக்குது. லைட் மாடிஃபைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மாடிஃபையரோட சைஸ் நல்லா பெருசாக இருக்கும் போது லைட் வந்து அவுட்புட் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். நீங்கள் சின்ன சாப் பாக்ஸ் இப்படி போட்டு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து லைட்டு உள்ள ஸ்கேட்டர் லிமிட்டடாக இருக்கும். அவுட்புட்டர் லைட் வந்து கொஞ்சம் ஆடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய மாடிஃபைஸ்லாம் இருக்குன்னா லைட்டு சாஃப்டாக வரும். நீங்கள் போர்ட்ரேட்ஸ் எடுக்கவும் ஃபேஷன் எடுக்கவும் வந்து செம்ம ப்ளீஸிங்காக இருக்கும். நல்ல ஃபேஸில் இருக்கிற ரிட்ஜஸ், அப்புறம் இந்த பிம்பிள்ஸ் மார்க்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் இதுவாகிறனால சாஃப்டாகிடும் ஃபேஸு. ஸோ பீப்புள் கூட ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான மாடிஃபைஸ் வச்சு ஒர்க் பண்ணுங்கள். அவங்க ஃபேஸை வந்து இன்னும் அப்பீலிங்காக காட்டும். ஒன்பதுக்கு நான் மேஜரான விஷயம் மறந்துட்டேன். அது என்னென்னா, நாங்கள் வந்து ஆப்டிகல்ஸ் நோட்டுமே பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு ஆப்ரமாட்லேருந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்டிகல்ஸ் நோட்டு. இதுலேயுமே வந்து இத்தனை கோபோ பேட்டர்ன்ஸ் இருக்குது. 4 கலர் ஜெல், 20 பீசஸ் ஆஃப் கோபோ பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. செம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக மாறிடுச்சிங்க ஆப்டிகல்ஸ் நோட். இன்றைக்கி கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ஆப்டிகல்ஸ் நோட் வாங்கினோன்னா கோடக்ஸ்லாம் வந்து 20,000 25,000 இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆப்டிகல்ஸ் நோட் வரும்போது ப்ரைஸுமே வந்து பயங்கரமாக ஹெவியாக இருந்தது. எவ்வளோ காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இவ்வளோ ஒரு சின்ன ஆப்டிகல்ஸ் நோட்டு கொடுத்து 20 மாடிஃபையர்ஸ் ப்ளஸ் கலர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் 20 கோபோஸ். நிறைய இடத்துல 20 கோபோலாம் கொடுக்கணுன்னா அது தனியாக வந்து ஒரு 4,000 5,000 பேக்குன்னுவாங்க. இதெல்லாம் A to Z அதிலே கொடுத்துட்டாங்க. செம்மையாக இருந்தது. ஸோ இதையுமே வந்து என்டையர் லிஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது இதையும் போட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ நீங்கள் கோபோஸ் யூஸ் பண்ணனாலும் வந்து இங்கே வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சுமே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், நிறைய க்ரியேட்டிவ் லைட் பண்ணலாம், ட்ராமாட்டிக் லைட்டிங் செட்டப்ஸ் பண்ணலாம். நான் ப்ரீவியஸ் டீலோ 1.0 சொல்ல போனால் அதில் வந்து நிறைய ஒர்க் ஷாப்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஒர்க் ஷாப்ஸ்லாம் வந்து ட்ராமாட்டிக் லைட்டிங்லாம் எப்படி சொல்கிறது, ட்ராமாட்டிக் லைட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ஒர்க் ஷாப் எடுக்கும்போது அப்போ வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆப்டிகல்ஸ் நோட்ஸ் இருந்தது. அதை வச்சும் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் கலர் ஜெல் போடுறதுலேருந்து எல்லாமே A to Z சிங்கிள் காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா யூனிக்காக இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃபியூச்சர் ஷூட்ஸில் எப்படி இருக்குன்ட்டு. முடிஞ்சால் இதையுமே கூட லைட்டில் மவுண்ட் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்ம LA 150Rல வந்து அந்த காம்பேக்டாக இருக்கிற ஆப்டிகல்ஸ் மட்டுமே போட்டுட்டோம். ஸோ இவங்களே வந்து ஒரு 20 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, கலர் ஜெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வேணும்னா ஷார்ப் ஆக்கிக்கிறது, ஃபோக்கஸ் ஆக்கிக்கிறதுன்ட்டு அதுக்குமே அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இதுலேயுமே வந்துடுது. இதுவுமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் கொஞ்சம் எல்லா ஃபீச்சரும் இருக்கிற ஒரு பர்ஃபெக்டான ஆப்டிகல்ஸ் நோட். அண்ட் நீங்களும் வந்து வேணும் அப்படின்னா ஆப்டிகல்ஸ் நோட் யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் வந்து ரிஃப்ளெக்ட் அண்ட் மாடிஃபை சொல்லும்போது யூஎம்பர் ஹைலைட்டர் அதை பற்றிலாம் சொல்லியிருந்தேன், யூ ரிஃப்ளெக்டர் பற்றிலாம். பட் இந்த இதை வந்து மறந்துட்டேன்.
இந்த 5-in-1 ரிஃப்ளெக்டர் பெருசு. இது எல்லாருமே வந்து சர்க்கிளில் வச்சுருப்போம் ரவுண்டு, நம்ம எல்லாருமே ஓனாகவே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருப்போம். பட் இது வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். இந்த மாதிரி வேர்ட்டிகலாக பெரிய சைஸ் ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பவுன்ஸ் பண்ணணும், இல்லைனா வந்து கட் பண்ணணும்னா இந்த 5-in-1 போட்டு நம்ம கட்டும் பண்ணிக்கலாம், பவுன்ஸும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து நம்மளோட ஸ்க்ரிம்மர் ஃப்ரேம் போட்டு பேப்பரில் வந்து ஸ்க்ரிம் பண்ணாலும் ஓகே, அப்படி பண்ணலைனாலும் இதுலேயுமே வந்து டிஃப்யூஷன் இருக்கும் உள்ள. ஸோ டிஃப்யூஸும் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர் ஷூட்ஸில் வந்து சப்போஸ் நான் இங்கே ஃபியூச்சராக வந்து என்னென்ன ஷூட் பண்ணுறோம், அப்போ நான் என்னென்ன யூஸ் பண்ணுன்ற போது இந்த திங்ஸ்லாம் நான் உள்ளே வந்ததுன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டுடியோக்காக பர்ச்சேஸ் பண்ண எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம சின்னதாக ஒரு ப்ரீஃபாக சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். ஃபர்தராக வந்து நம்ம யூஸ் பண்ண அதோட டீட்டெயில் இதுவும் திங்ஸும் தெரிய வரும். அண்ட் இது வந்து ரெண்டல் ஸ்டுடியோன்றனால நான் மட்டும் இல்லை, நீங்களுமே வந்தீங்கன்னா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பேஸை. ரெண்ட் எடுக்கும் போது நீங்கள் என்னென்ன எக்யூப்மெண்ட் வேணுமோ, அதுக்கு என்னென்ன பர்பஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்துக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அவங்க வந்து கஸ்டமைஸ்டு பேக் ட்ராப்ஸ் அவங்கக்கிட்டே ஸ்பெசிஃபிக்காக வந்து டிசைன் பண்ணி கஸ்டமைஸ்டு பேக் ட்ராப்ஸுமே நிறைய வச்சுருக்காங்க பிரிண்டடில். கேன்வாஸ் கிளாத் பேப்பர்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து பிரிண்டட்லேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வந்து கொஞ்சம் புதுசாக இனிஷியேட்டிவ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. க்ரீன் ரூமே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு இந்த லைட்டிங்லலாம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றனால அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு என்னென்ன கொஞ்சம் சின்னதாக ப்ரீஃபாக சொல்லலாம், என்னென்ன பர்பஸ்க்கு என்னென்ன மாடிஃபைஸ் இருக்குது, ஒரு ரெண்டல் ஸ்டுடியோவில் வந்து என்னென்ன திங்ஸ் வந்து அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வைக்கிறாங்கன்ட்டு. அண்ட் ஓனாக நம்ம பிளான் பண்ணாலுமே வந்து என்னென்ன தேவை இல்லை இந்த பர்பஸ்க்கு இது தேவை, இதை வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காகவும் ஒரு ஐடியா வருன்றதுக்காக எல்லா மாடிஃபைஸுமே நம்ம அன்பேக் பண்ணி நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தோம். இத்தனை மாடிஃபைஸ் அட் அ டைமில் நம்ம வந்து நிறைய இடத்துல பார்க்க முடியாது. இப்போ இந்த ரெண்டல் ஸ்டுடியோ போனோம்னா எல்லா இடத்துலையுமே வந்து எல்லாத்தையும் எடுத்து பாரு அப்படின்னு பெர்மிஷன் கொடுப்பாங்களான்னு தெரியல. சின்ஸ் அவங்க வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நம்ம அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துக்கலான்றதுக்காக வந்து நம்ம இது பண்ணிட்டோம். கம்மிங் வீக்லேருந்து இது வந்து ரெண்டலுக்கு ஓப்பன் தான். ஸோ அப்போ நீங்களுமே வந்து என்னென்ன மாடிஃபைஸ் வேணுமோ எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தும் அட் சேம் டைம் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸ்டிப் பாக்ஸ் மட்டும் வாங்கி கொடுங்க. பழைய ஸ்டுடியோவில் ஃபஸ்ட்டு வரும்போது எங்களுக்கு ஒரு ஸ்டிப் பாக்ஸ் வேணும் அப்படின்னு அங்கேருந்து நாங்கள் முன்னேறிட்டோம். எஸ் வாங்க வாங்க புடி ஸ்டிப் பாக்ஸ் புடி. ஃபைனலி நமக்கு ஸ்டிப் பாக்ஸ் வந்துடுச்சு. ஃபைனலி வி காட். எஸ் நான் 2-3 இயர்ஸாக ப்ராடக்ட்டுக்கு கேட்டுக்கிட்டு இருந்தேன். 7 இயர்ஸாக ஃபேஷன் கேட்டிருந்தாரு. ஃபைனலி வி காட் ஃப்ரம் லோகேஷ் ப்ரோ ஸ்டிப் பாக்ஸ் வாங்கிட்டோம். அது ஒன்றும் இல்லை, 2 எஸ். அண்ட் ஃபைனலி நம்ம ஸ்ட்ரிப் பாக்ஸுமே மாட்டிட்டோம். ஒரு வழியாக எல்லா பாக்ஸுமே பேசி முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்பவே டைம் எடுத்துருச்சு ஒரு லேட்டாக மாட்டி செக் பண்ணுறதுக்கு. இன்னுமே ப்ராப்பராக வந்து எல்லா என்டையர் செட்டப் பண்ணலை, ஏன்னா கொஞ்சம் சின்ன ஒர்க்ஸ் போய்கிட்டு தான் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு வீடியோக்காக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதை மட்டும் ஃபுல்லாக மாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நான் இது எல்லா ஐலைட்டுமே வந்து ஃபர்தராக ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கோ யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கோ கண்டிப்பாக வந்து வீடியோஸ் போடுவேன். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்கள் ப்ரீஃபாக சொன்ன விஷயம்லாம் லைவாக டெமோவாக வச்சு பார்ப்போம் நம்ம சப்ஜெக்டோட. நீங்களுமே வந்து இந்த ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். வந்தீங்கன்னா ரெண்டல் புக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த எல்லா மாடிஃபைஸுமே ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். வீடியோக்கு, ரீல்ஸுக்கு, அப்புறம் ஃபேஷன் ஷூட்டுக்கு, போர்ட்ரேட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து அதுக்கான ப்ராப்பர் மாடிஃபைஸ் வந்து பிளான் பண்ணி வாங்கி வச்சுருக்கோம். அட் அ டைமில் எல்லா மாடிஃபைரும் போட முடியாது தான், ஏன்னா வந்து அதுக்கான பர்பஸும் இருக்காது. ஸோ என்னென்ன பர்பஸ்க்கு எப்போ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபைஸ் மாற்றி போட்டு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கம்மிங் வீக்லேருந்து இந்த ரெண்டல் ஸ்பேஸ் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ கொஞ்சம் சின்ன ஒர்க் போயிட்டுருக்கு. அதெல்லாம் முடிச்ச பிறகு கம்மிங் வீக்கில் கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக வாங்க. வலசராக்கத்தில் இருக்கோம். நாங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சென்னையில் நான் ப்ரீவியஸாக நிறைய ஷூட் பண்ணியிருக்கேங்க. முடிஞ்சால் அதோட அவுட்புட்டுமே வழக்கம் போல் வீடியோவில் ஆட் பண்ண பார்க்குறேன். ஸோ கம்மிங் வீக்கில் வந்து ஓப்பன் ஆன பிறகு வாங்க. இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வந்து யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் பிஃபோர் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், நிறைய ஸ்டுடியோஸில் வந்து சில விஷயம் இருக்காது அப்படின்ட்டு. எங்களுக்கு தெரிஞ்சு என்னென்ன வேணும், இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி எல்லாமே யோசித்து பிளான் பண்ணி எல்லாம் ஒன்றா தான் போய் வாங்கணும். அந்த செக்மெண்ட்டுமே இந்த வீடியோட ஸ்டார்ட்டில் போட்டிருப்போம், பர்ச்சேஸ் பண்ண செக்மெண்ட்லாம். ஸோ நாங்கள் மட்டும் இல்லை, எங்களோட ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபர் எல்லாருமே, இந்த வீடியோ டெக்னீஷியன் எல்லாருமே ஒன்றா போய் தான் பிளான் பண்ணி வாங்கினோம். ஸோ ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்குமே வந்து ஒரு கிளாரிட்டியாக வந்து இதெல்லாம் தேவை அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்கியிருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இந்த ஸ்டுடியோவில் இது இருக்குது, எனக்கு வந்து இது இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு உங்கள் தாட்ஸ் இருந்தாலும் கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம். நாங்கள் ஆல்வேஸ் ரெடி தான். நெக்ஸ்ட் ஷூட்டில் வந்து அதை பற்றியும் இம்ப்ரூவ் பண்ணிப்போம், பிளான் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டோட நிறைய இன்ஃபர்மேஷனோட இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Padman signing off from Padman Photography and இது டீலோ ஸ்டுடியோஸ். கம்மிங் வீக்லேருந்து ஓப்பன் ஆகுது வலசராகமில். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. சரி, ஓகே, வேணா அதையும் சொல்லலாம். நீங்கள் வந்துட்டு கோட் பத்மன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 hours புக் பண்ணால் 1 hour ஃப்ரீ. என் பேர் சொன்னீங்கன்னா
நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள், பத்மன் ஃபோட்டோகிராஃபிலேருந்து வரோன்னு சொல்லுங்கள், பத்மன் ஃபோட்டோகிராஃபி சப்ஸ்கிரைபர்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து 4 hours புக் பண்ணிங்கன்னா 1 hour ஃப்ரீயாக நான் கேட்டு வாங்கி தரேன். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ப்ரோ எல்லாம் வாங்கிட்டோம், இன்னும் வேறு என்ன வாங்கணும்? கடன் தான் வாங்கணும். அதான் நிறைய வாங்கிட்டீங்களே.